கன்னியாகுமரியை சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் நடைபெற்ற மாவட்ட திட்டக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மேலும் குமரி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பலை அடியோடு ஒழிக்க வேண்டும், விற்பனை செய்யும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திட்டக்குழு உறுப்பினர்கள் அதிகாரிகளுடன் முறையீடு. கன்னியாகுமரி மாவட்ட திட்டக்குழு கூட்டம் இன்று நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த திட்டக்குழு கூட்டத்திற்கு மாவட்ட திட்டக்குழு தலைவர் மெர்லியன் தாஸ் தலைமை தாங்கினார். அனைத்து திட்டக்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. அந்த வகையில் புனலூரில் இருந்து மதுரைக்கு இயக்கப்படும் தினசரி பயணிகள் ரயில் தற்போது விரைவு ரயிலாக இயக்கப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த ரயிலை திண்டுக்கல், திருச்சி, தஞ்சை, நாகப்பட்டினம் வழியாக வேளாங்கண்ணி வரை நீட்டித்து தினசரி ரயிலாக இயக்கப்பட வேண்டும் எனவும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதேபோன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அதிகாரியிடம் திட்டக்குழு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒன்றும் விரைவாக சாலை போட முடியுமா? இந்த ஸ்ரீமந்தாரம் சாலை போட முடியாது, பேரூராட்சி முழுவதும் பார்த்தீங்கன்னா சாலை போட முடியாம இப்போ மக்கள் நம்ம கேட்கறாங்க. நம்முடைய மாவட்ட நிர்வாகம் சிறப்பு முகாம் நடந்து எங்கே இந்த வேலை நடந்தோ கொஞ்சம் வேகமாக தரமாக நடக்கணும்னு கேட்குது. கட்டிடத்தில் உள்ள அந்த நுழைவாயிலை திறக்கிறதுக்கு மாவட்ட கவுன்சிலில் பேசியிருக்கோம். இதை பற்றி அதுக்கு யாராவது பதில் சொல்லுவாங்களா? சார் எப்படி அதை இருக்கீங்களா? ஒரு திட்டம் போல டைம்ல எந்த அதிகாரம் கிடையாது. நாங்க வாங்க எந்த கேள்விக்கு பதில் சொல்ல கேட்க கிடையாது. முதலமைச்சர் திட்டம் வந்து இன்னைக்கு தக்கல திருவட்டார் நடந்துருக்கு. கோரிக்கை என்னன்னா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம வந்து சமூகத்தால, அரசியல் அமைப்பினால, இல்ல அரசியல் துறை செயல்பாடுகளால வித்தியாசப்பட்டிருந்தாலும் ஒன்று அவசியமா இருக்குது. ஆனா அந்த அமைப்பு அரசியல் சட்டம் இயற்றக்கூடிய வந்து மேல்நிலையில இருக்குது. அதனால எல்லாம் நம்ம சொல்றது வந்து கேள்விக்கு பதில் இருந்தது. இப்போ இந்த நிலைமையை பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு வெட்கத்தோட சொல்றேன். நம்ம எல்லாரும் அரசியல் கருதியில பல கட்சிகள் இருந்தாலும் நம்முடைய இலக்கு வந்து இன்னைக்கு இந்த பீரியட் 2 மாசத்துக்கு முடிஞ்சாலே நம்ம அரசியல்வாதியா தான் இருப்போம்.